ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் கதிர் ஒளியியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் பாடத்தில் போட்டித் தேர்வுகள் கேட்கப்பட்ட கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று முழு அக எதிரொலிப்பு அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ற பாடத்தலைப்பில் போட்டித் தேர்வுகள் கேட்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றையும் அதற்கான பதில்களையும் பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு கேள்வியை பார்க்கலாம். 5/3 ஒளிவிலகல் எண் கொண்ட ஒரு வட்டத்தட்டு ஒரு குளத்தின் மேற்பரப்பில் வைக்கப்படுகிறது. மேற்பரப்பின் கீழே 4 மீட்டர் தூரத்தில் ஒரு ஒளிமூலம் வைக்கப்படுகிறது. ஒளிமூலத்தில் உள்ள வெளிச்சம் வெளிவராமல் இருக்க வட்டத்தட்டின் குறைந்தபட்ச ஆரம் எவ்வளவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ முடிவேலி, ஆப்ஷன் பி 3 மீட்டர், ஆப்ஷன் சி 6 மீட்டர், ஆப்ஷன் டி 4 மீட்டர். இந்த கேள்வி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2001 கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சுருக்காங்கன்னா 5/3 ஒளிவிலகல் எண் கொண்ட ஒரு வட்டத்தட்டு ஒன்றை எடுத்திருக்காங்க. இதுதான் ஒரு குளம். இந்த குளத்தில் 5/3 ஒளிவிலகல் எண் கொண்ட ஒரு வட்டத்தட்டை மேலே வைக்கிறாங்க. இந்த வட்டத்தட்டிலிருந்து ஒரு 4 மீட்டர் தொலைவில் ஒரு ஒளி மூலம் வைக்கிறாங்க, ஒரு லைட் சோர்ஸை வைக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து லைட் ரைஸ் வெளியே நோக்கி ஸ்ப்ரெட் பண்ணும். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒளி மூலத்தில் உள்ள வெளிச்சம் வெளிவராமல் இருக்க, இது வெளியே வரக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஏரியாவில் உள்ள வட்டத்தட்டு இங்கேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை தடுக்கும். இந்த பக்கத்திலோடி வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த கான்செப்டை நம்ம கற்றுக்கணும். சப்போஸ் வெளிவராமல் தடுக்கன்னா லைட் ரைஸ் எது வரைக்கும் தான் பாஸ் ஆகும், இது வரைக்கும் தான் பாஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த வட்டத்தட்டோட ரேடியஸ் எவ்வளவாக இருக்கும், குறைந்தபட்ச ஆரம் எவ்வளவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆரம் அதிகபட்ச ஆரம்னு சொன்னால் இது ஃபுல்லாக இந்த குளத்தை அவ்வளவும் ஒரு வட்டத்தட்டோட மூடினா லைட் வெளியே வராது. பட் அது குறைந்தபட்ச ஆரமாக எவ்வளோ போட்டால் அது லைட் வெளியே வராமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அப்படின்னா இந்த ஏரியாவிலையும் வெளிச்சம் வெளியே வரக்கூடாது. அது ஏன் வெளியே வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த கான்செப்டை பார்த்துட்டு வரலாம். இங்கே அந்த குளத்தை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன். இந்த குளத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். வெளியே அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. μ1 μ2 விட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில், இப்போ இந்த இடத்துல நார்மல் வரைச்சிட்டோன்னா இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது படுகோணம். இந்த படுகோணத்துக்கு அங்கே ஒரு விலகு கோணம் கிடைக்குது. நார்மலுக்கும் படுகதிருக்கும் இடையில் உள்ள கோணம் தான் படுகோணம், நார்மலுக்கும் விலகு கதிருக்கும் இடையில் உள்ளது தான் விலகு கோணம். ஸோ இந்த படுகோணத்துக்கு ஒரு விலகு கோணம் கிடைக்குது. இப்போ நான் படுகோணத்தை அதிகரித்தா விலகு கோணமும் அதிகரிச்சுட்டே போகும். இப்படியே அதிகரிச்சுட்டு போய் ஒரு பர்டிகுலர் படுகோணத்துக்கு, அதாவது இப்போ நான் கொஞ்சம் இன்னொரு இடத்துல பார்க்குறேன். இப்போ இங்கே பக்கத்தில் பார்க்குறேன், கொஞ்சம் தள்ளி பார்க்குறேன். தள்ளி பார்க்கும்போது அந்த ரே என்ன செய்யுதுன்னா சர்ஃபேஸ் வழியாக போகுது. அதாவது இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் அது சர்ஃபேஸ் வழியாக போகுது. இந்த இடத்துல ஒரு நார்மல் வரைஞ்சிட்டேன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்னா ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் இருக்கும்போது தான் அது சர்ஃபேஸ் வழியாக போகும். இந்த டைமில் இந்த ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். இதுக்கு மேலே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை அதிகரித்தா, அதாவது ஐசிக்கு மேலே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நம்ம அதிகரிச்சிட்டா என்ன நடக்கும்னா அங்கே எந்த விதமான ரிஃப்ராக்ஷனும் நடக்காது, அதாவது ஒளி விலகல் நடக்காது. அங்கே முழுவதுமாக அந்த ஒளியானது எதிரொலிக்கப்படும். இதை தான் நம்ம முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளிலேருந்து ஐசி வரைக்கும் அந்த ரிஃப்ராக்டட் ரே, அதாவது விலகு கதிர் விலகி வெளியே சென்று கொண்டு இருக்குது. ஆனால் ஐசிக்கு மேலே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கொண்டு வரும்போது முழுவதுமாக அந்த ஒளியானது எதிரொலிக்கப்படுகிறது. அப்போது இதுக்கு மேலே எவ்வளோ ஆங்கிளில் பார்த்தாலும், இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஐயோட அதிகமாக தான் இருக்கும், கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக தான் இருக்கும். அப்போ லைட் ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு அடுத்து பார்த்தாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஐசியை விட அதிகமான
எந்த படுகோணத்தில் பார்த்தாலும் அங்கே ரிஃப்ளெக்ஷன் தான் நடக்கும். ஸோ இதுக்கு அந்த பக்கம் லைட் ரைஸ் எல்லாம் எதிரொலிக்கப்படுகிறது, அங்கே ஒளி விலகல் ஏற்படவில்லை. ஸோ இதுக்கு அந்த பக்கம் நமக்கு என்ன கிடைக்காது, ஒளிக்கதிர் கிடைக்காது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தாலும் நமக்கு என்ன செய்யும், அந்த சர்ஃபஸ் வழியாக போகும், அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு சர்ஃபஸ் வழியாக போகும். இதுக்கு இந்த பக்கம் நீங்கள் கொண்டு போய் ஐசிக்கு இதுக்கு இந்த பக்கம் ஐசிக்கு எந்த வேல்யூ போட்டாலும் அது எதிரொலிக்கப்படும். அப்போ இதுக்கு இந்த பக்கம் லைட்டு கிடைக்காது, இதுக்கு அந்த பக்கம் லைட் கிடைக்காது. ஒரே இடம் என்ன கிடைக்கும், இந்த இடம்தான் லைட் கிடைக்கக்கூடிய பகுதி. ஸோ இது ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கனால இதுக்கு பேர் ஸ்னெல் விண்டோ, அதாவது ஸ்னெல் சாளரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு குளத்துக்குள்ளாடி ஒரு மீன் இருக்குது, மீன் மேல் நோக்கி பார்க்குதுன்னா அது எப்படி இருக்கும், அதுக்கு பார்வைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அதுலேருந்து வரக்கூடிய லைட் ரைஸ் எல்லாமே கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு வெளியே போகும்போது என்னாகும், அந்த லைட் ரைஸ் சர்ஃபஸில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிரும். கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் அது வெளியே போகும். ஸோ அது கீழேருந்து மேலே பார்க்கும்போது ஒரு வட்ட வடிவில் ஒரு வியூ கிடைக்கும். ஸோ அதனால தான் படத்துல எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தண்ணிக்குள்ளாடி இருந்து யாராவது பார்க்கும்போது அந்த சீன் எடுத்துட்டாங்கன்னா ஒரு வட்ட வடிவில் தெரிகிறது மாதிரி தான் எடுத்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விண்டோவை தான் நம்ம ஸ்னெல் சாளரம், அதாவது ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு லைட் சோர்ஸும் தண்ணிக்குள்ளாடி இருந்து பார்த்தா இந்த மாதிரி ஷேப்பில் தான் நமக்கு தெரியும். அப்போது இதுக்கு அந்த பக்கம் லைட் ரைஸ் கிடைக்காது, இதில் மட்டும் லைட் ரைஸ் கிடைக்கும். பட் இதை ஏதாவது ஒரு தட்டு வச்சு நம்ம மூடிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வழியாகவும் லைட் பாஸ் ஆகாது. ஸோ அது அந்த தட்டு எவ்வளோ ரேடியஸில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு குளம் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இந்த குளத்தில் ஒரு வட்டத்தட்டு ஒன்று வச்சுருக்குறோம். இந்த தட்டோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் 5/3. இங்கே ஒரு 4 சென்டிமீட்டர் கீழே ஒரு லைட் சோர்ஸ் வைக்கிறோம். இந்த லைட் சோர்ஸ் இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம். இதுக்கு இந்த பக்கம் அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து லைட் உள்ளாடியே போகும், அப்போ வெளியே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் அந்த ஸ்னெல் விண்டோ, இதோட ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை μ1 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். அந்த μ1ஓட வேல்யூ 5/3. வெளியே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். காற்று வெளியே காற்று தான் இருக்குது, அப்போ காற்றோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. இப்போ இங்கே ஒரு நார்மல் வரைச்சிட்டோன்னா இது சர்ஃபஸ் வழியாக போகுதுன்னா இந்த பாயிண்டில் சர்ஃபஸ் வழியாக தான் போகும், ஏன்னா இங்கேருந்து ஒரு லைட் ரைஸ் வந்துன்னா சர்ஃபஸ் வழியாக போகும். இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி. ஸோ இது கிரிட்டிக்கல் ஆங்கிள்னால் இதுவும் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக தான் இருக்கும். அப்போது இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு லைட் ரைஸ் நமக்கு வெளியே போகணுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு லைட் ரைஸ் வெளியே போகணுன்னா அது கிரிட்டிக்கல் ஆங்கிளோட உள்ளாடி தான் இருக்கணும், அதை விட கம்மியாக தான் இருக்கணும். இப்போது நமக்கு இந்த பாயிண்டில் ஸ்னெல் விதியை அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்னெல் விதியின்படி நம்ம என்ன எழுதலாம்னா μ1 இந்த μ1 sin c ஈக்குவல் டு வெளியே உள்ள ஆங்கிள் வந்து μ2 sin r, r வந்து 90 டிகிரியாக இருக்குது, அப்போ sin 90 டிகிரி வரும். இந்த 1 sin 90 டிகிரியும் 1 தான், அப்போ 1 × 1 1, அப்போ μ1 sin c ஈக்குவல் டு 1 × 1 1ன்னு வரும். இதிலிருந்து sin c-யோட மதிப்பை நம்ம எழுதலாம். sin c-யோட மதிப்பை 1/μ1 அப்படின்னு எழுதலாம். μ1 என்னது, இந்த மூடிய பரப்போட, அதாவது வட்டத்தட்டோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அது வந்து 5/3 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த μ1ஓட வேல்யூவை நம்ம 5/3ன்னு போட்டால் 1/5/3, இதை தலைகளாக எழுதும்போது நமக்கு என்ன வரும், 3/5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ sin c-யோட மதிப்பு வந்து 3/5. இது c-யாக இருந்தால் இங்கேயும் c-யாக தான் இருக்கும். நம்ம இதை பேஸ் பண்ணி sin c ஈக்குவல் டு 3/5ன்னா sin c-யோட ஃபார்முலா என்னது, எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ இங்கே எதிர்பக்கம் 3ஆக இருக்குது, கர்ணம் 5ஆக இருக்குது. இந்த படத்தில் இதுதான் c, இந்த c-யோட எதிர்பக்கம் இந்த பகுதி, இதில் நமக்கு 3 கொடுத்துருக்காங்க, கர்ணம் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கர்ணம், ஹைபாட்னியூஸ், இதை 5ன்னு எழுதிடலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு இந்த ஆரம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆரத்தை நம்ம எழுதணுன்னா இதை tan c எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்க. tan c எழுதிட்டோன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் வரும், தட் இஸ் 3/4, எதிர்பக்கம் 3, இது 4. இந்த பகுதியை
ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த பகுதியை ஹைச்சுன்னு எடுத்துட்டோன்னா இதை வந்து tan c என்ன எழுதலாம் r/hன்னு நம்ம எழுதலாம். ஸோ 3/4 ஈக்குவல் டு r/h இருக்குது. அதாவது r/h இஸ் ஈக்குவல் டு 3/4 இருக்குது. இதிலிருந்து நம்ம r எழுதலாம். r இஸ் ஈக்குவல் டு 3/4 இன்டு இந்த h மேலே போகும். இந்த h வந்து 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3/4 இன்டு 4 வரும். இந்த 4 கேன்சல் ஆகும், ஈக்குவல் டு 3 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது இவ்வளோ செய்யாமலேயே இங்கே நமக்கு இந்த படத்தில் நீங்கள் மார்க் பண்ணும்போது இங்கே என்ன செய்யலாம், இது வரைக்கும் வரும்போது இந்த ரேடியஸோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். பட் இதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை கூடுதலாக எழுதியிருக்கு. இது நீங்கள் தேவையான விஷயம் இல்லை. உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வரைக்கும் சயின்ஸையை கண்டுபிடிச்சிட்டு அந்த எதிர்பக்கம்தான் ரேடியஸ் அப்படின்னு ஆன்சரை கொண்டு வந்தாலே போதுமானது. ஸோ எந்த ஆப்ஷன் சரியாக இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் பி 3 மீட்டர் சரியாக இருக்குது. ஸோ இன்னொரு கேள்வியை பார்க்கலாம். எண் ஒளிவிலகல் எண் கொண்ட ஒரு ஒளி புகும் தண்டின் வழியாக குறிப்பிட்ட கோணத்தில் ஒளிக்கதிர் ஒன்று நுழைகிறது. படுகோணத்தின் மதிப்பு எதுவாக இருந்தாலும் ஒளி ஒரு முறை உள்ளே நுழைந்தால் அதன் பக்கவாட்டு முகத்தின் வழியாக வெளிவராமல் இருக்க தண்டின் ஒளி விலகல் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒளிபுகு தண்டு இருக்குது, ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்குது, அது வழியாக ஒரு லைட் ரைஸ் உள்ளே போகுது. அதுக்கு பக்கவாட்டில் இருந்து, அதாவது சைடில் எந்த பகுதியிலையும் ஒளி வெளியே வராமல் அப்படியே உள்ளாடியே ரிஃப்ளெக்ட் ஆகி போய் அடுத்த பக்கத்தில் ஒளி வெளியே வரணும். ஸோ வெளிப்பக்கம் அந்த பக்கவாட்டு முகத்தின் வழியாகனா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, அது வழியாக லைட் வெளியே வரக்கூடாது. நீங்கள் படுகதிர் எந்த ஆங்கிளில் வந்தாலும் அது வெளியே வரக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட அந்த தண்டோட ஒளிவிலகல் எண் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. n ஈக்குவல் டு 1.1, n ஈக்குவல் டு 1, n இஸ் கிரேட்டர் தேன் √2, n ஈக்குவல் டு 1.3. இந்த கேள்வியானது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 1998 கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் முன்னாடி கேட்ட கேள்வி தான், பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இதை பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வியை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று ஸ்னெல் விதி. ஸ்னெல் விதியை பற்றி ஏற்கனவே நம்ம பல தடவை பார்த்துட்டோம். ஒரு 2 மீடியம் எடுத்துக்கிட்டேன். ஒன்றுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1, இன்னொன்றுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. ஸோ இங்கேருந்து ஒரு லைட் ரே இன்சிடெண்ட் ஆனால் அது வந்து ஸ்ட்ரைட்டாக போகாமல் அது பெண்ட் ஆகி போகும். அதோட இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்து நான் θ1ன்னு எடுக்கிறேன், அதாவது படுகோணம் θ1ன்னு எழுதுகிறேன். விலகு கோணத்தை θ2 அப்படின்னு எடுத்துட்டோன்னா θ1, θ2, μ1, μ2 இந்த 4ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் ஸ்னெல் விதி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மீடியத்தில் உள்ள μ1 இன்டு sin θ1 ஈக்குவல் டு செகண்ட் மீடியத்தில் உள்ள μ2 இன்டு sin θ2. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதாக நமக்கு தெரிய வேண்டியது கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் ஏ மீடியம். ஸோ எகெயின் 2 மீடியம் இருக்குது. இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு ரே ஆஃப் லைட் பாஸ் பண்ணால் அங்கே வந்து அது விலகல் அடைந்து செல்லும். ஒரு குறிப்பிட்ட கோணத்தில், அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிள், தமிழில் மாறுநிலை கோணம்னு சொல்லுவாங்க, அந்த ஆங்கிளில் அந்த ரிஃப்ராக்டட் ரே எங்கே போகும்னா அந்த சர்ஃபஸ் வழியாக செல்லும். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஆங்கிள் r இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும், ஆங்கிள் I ஈக்குவல் டு ஐசியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 கான்செப்டையும் தரவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த கணக்கை ஈஸியாக செய்யலாம். ஸோ இங்கே ஒரு ஒளி புகும் தண்டை நான் எடுத்துக்கிடுறேன். இது வழியாக ஒரு லைட்டை பாஸ் பண்ணால் என்ன செய்யணும்னா இது இந்த மாதிரி போகும். அதன் பக்கவாட்டு முகம் வழியாக, ஸோ இதுதான் பக்கவாட்டு முகம், இந்த மேலேயோ கீழேயோ சைட்லேயோ லைட் வந்து வெளியே வராமல் அந்த தண்டின் உள்ளே செல்வதற்கு இந்த இன்சிடெண்ட் ஆங்கிள் எவ்வளவா இருந்தாலும் சரி, இப்படி போகிறதுக்கு இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ n ஒளி விலகல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு நார்மல் வரைஞ்சிக்கிடுறேன். இந்த நார்மலுக்கும் இன்சிடெண்ட் ரே, அதாவது படு கதிருக்கும் இடையில் உள்ள கோணம் தான் படுகோணம். இது ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி இது வந்து விலகு கதிர், விலகு கதிருக்கும் நார்மலுக்கும் இடையில் உள்ள கோணத்தை வந்து விலகு கோணம் r அப்படின்னு நான் எடுத்துக்கிடுறேன்.
அதே மாதிரி இங்கே ஒரு நார்மல் வரைச்சிட்டோன்னா இங்கே இந்த ஆங்கிளை ஐ அப்படின்னு நான் எடுத்துக்கிடுறேன். இந்த பாயிண்ட்டை ஏன்னு மார்க் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை பி அப்படின்னு மார்க் பண்ணுறேன். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை என் அப்படின்னு நான் எடுத்துக்கிடுறேன். அது கொடுத்துருக்காங்க எண் ஒளிவிலகல் கொண்ட எண். இப்போது இதில் நமக்கு இந்த ஏ பாயிண்டில் ஸ்னெல் விதியை அப்ளை பண்ணுவோம். அப்போது லைட் ரேஸ் என்ன வருது, இங்கே இருந்து அங்கே வருது, இந்த ரே இப்படி போகுது. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன வருது, வெளியே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2, உள்ளே இருக்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n. ஸோ ஏ புள்ளியில் ஸ்னெல் விதி அப்ளை பண்ணும்போது n இன்டு sin i, இங்கே இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சியாக இருக்கும்போது இது சர்ஃபேஸ் வழியாக போகும். நம்ம பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணி தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் n இன்டு sin c ஈக்குவல் டு வெளியே வந்து n2க்கு வேல்யூ 1. அப்போது 1 இன்டு இந்த ஆரோட வேல்யூ ஐஎஸ்சின்னு எடுத்தால் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும், sin 90 இருக்கும். ஸோ sin 90யோட வேல்யூ 1. அப்போ sin c ஈக்குவல் டு 1/n அப்படின்னு நம்ம எழுதலாம். நமக்கு இங்கே c தேவைப்படாது, நம்ம இந்த சியை ஆரில் ஷிஃப்ட் பண்ணுவோம். அப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர் ப்ளஸ் 90 டிகிரி, இந்த அதாவது இந்த 3 கோணம், இது ஆர், இது சி, இது 90, இந்த 3ஐயும் சேர்த்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். இதிலிருந்து நமக்கு c ஈக்குவல் டு 180 மைனஸ் 90 90, 90 மைனஸ் ஆர் வருது. ஸோ இந்த சிஏ வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், sin 90 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/n அப்படின்னு வரும். sin 90 மைனஸ் ஆர் அப்படிங்கிறது cos r. இப்போ cos r ஈக்குவல் டு 1/n. இதிலேருந்து எண்ணுக்கு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இங்கே ரெண்டுமே வேரியபிள், ஆரும் வேரியபிள், எண்ணும் வேரியபிள். நம்ம இதை சால்வ் பண்ணணும்னா இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். அதனால் இங்கே ஏ புள்ளியில் நம்ம ஸ்னெல் விதியை அப்ளை பண்ணுறது மாதிரி பி புள்ளியிலையும் ஸ்னெல் விதியை அப்ளை பண்ணுவோம். இப்போ அந்த பி புள்ளியில் ஸ்னெல் விதியை அப்ளை பண்ணும்போது இங்கே லைட் ரேஸ் இங்கேருந்து வந்து உள்ளே போகுது. ஸோ வெளியே உள்ள ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2. ஸோ n2க்கு வேல்யூ என்னது 1 இன்டு sin ஆல்ஃபா ஈக்குவல் டு உள்ளே போகும்போது இந்த உள்ளபடி உள்ள ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n, ஆங்கிள் வந்து ஆராக இருக்குது. ஸோ n இன்டு sin r அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதிலிருந்து sin rக்கு வேல்யூவை கண்டுபிடிப்போம். sin r ஈக்குவல் டு sin ஆல்ஃபா பை n அப்படின்னு நமக்கு கிடைக்குது, sin ஆல்ஃபா பை n. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம cos r ஈக்குவல் டு 1/n கிடைக்குது. இப்போ இங்கே sin r ஈக்குவல் டு sin ஆல்ஃபா பை n. ஆல்ஃபாய்க்கு வேல்யூ எது வேணாலும் இருக்கலாம். நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஒளி ஒரு முறை உள்ளே நுழைந்தால் அதன் பக்கவாட்டு முகத்தின் வழியாக வெளிவராமல் இருக்க ஒளிவிலகல் என்னன்னு கேட்டிருக்காங்க. படுகோணத்தின் மதிப்பு எதுவாக இருந்தாலும், அப்போ இந்த ஆல்ஃபாவுக்கு வேல்யூ எது வேணாலும் இருக்கலாம். பட் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம கவலைப்பட வேண்டியது இந்த எண்ணும் ஆறும் தான். ஸோ இங்கேயும் எண்ணு ஆறு இருக்குது. ஸோ 2 ஈக்குவேஷன் இருக்குது, இந்த ரெண்டையும் பயன்படுத்தி சால்வ் பண்ணணும். அதுக்கு நம்ம மேக்ஸுக்கு ஹெல்ப்பை வாங்கிடலாம். நமக்கு வந்து sin ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த காஸ் வேல்யூவையும் சைன் வேல்யூவையும் தூக்கி போட்டுட்டோன்னா நமக்கு ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஸோ இப்போது sin r இஸ் ஈக்குவல் டு sin ஆல்ஃபா பை n. இந்த வேல்யூவை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்ப்போம். அப்போ இங்கே என்ன வரும், ஸோ sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை n ஸ்கொயர். இந்த sin r வேல்யூவை தூக்கி இங்கே போட்டால் என்ன வரும், இது sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை n ஸ்கொயர்னு வரும். இங்கே நான் அதை எழுதுகிறேன், sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை n ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ காஸ் ஸ்கொயர் ஆரோட வேல்யூ வேணும். காஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/n. அப்போது காஸ் ஸ்கொயர் ஆர் என்ன வரும், 1/n ஸ்கொயர் வரும். ஸோ இது ப்ளஸ் 1/n ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறேன். ரெண்டும் ஈக்குவல் டு வந்து என்ன இருக்குது, நமக்கு 1 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 1 வருது. இப்போ வந்து பாருங்கள், இங்கே ஆர் இல்லை, நம்ம ஈஸியாக என்க்கு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டுலேயும் காமனாக n ஸ்கொயர் இருக்குது. அப்போது 1/n ஸ்கொயரை நம்ம வெளியே எடுத்துக்கிட்டோம். இப்போ 1/n ஸ்கொயரை வெளியே எடுத்தால் இங்கே என்ன இருக்குது, sin ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 1. இந்த n ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிட்டோம்னா sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு n ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். இதிலேருந்து n ஸ்கொயர் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம
எழுதிக்கலாம். இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ நார்மலில் இருந்து 90 டிகிரியிலேருந்து 0 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதிகபட்சமாக அது எவ்வளோ இருக்குது? 90 டிகிரியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஆல்ஃபா வேல்யூவை அதிகபட்சமாக அதை 90 டிகிரியாக எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு கேள்வி என்னென்னா, அந்த ஆல்ஃபா வேல்யூ எதுவாக இருந்தாலும், நம்ம எதுவாக இருந்தாலும்னா அதிகபட்சமாக 90 டிகிரியாக தான் இருக்க முடியும். அதனால் ஆல்ஃபாவுக்கு வேல்யூ 90 டிகிரியாக இங்கே போட்டுக்கிட்டோம். இப்போ n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் 90 + 1. sin 90 இஸ் 1. 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 ஈக்குவல் டு 2 வருது. ஸோ n ஸ்கொயர் 2ன்னா என்னுக்கு வேல்யூ என்னது? √2 இருக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன கண்டிஷன் எடுத்துட்டோம்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிளில் தான் இந்த ஸ்னெல் விதியை நம்ம அப்ளை பண்ணோம். நமக்கு முழு வகை எதிரொலிப்பு நடக்கணும்னா என்ன இருக்கணும்? அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n ஈக்குவல் அப்படின்னு போட்டால் அது கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு, கிரேட்டர் தேன் போட்டால் அது என்ன வரும்? முழு வகை எதிரொலிப்பு நடக்கக்கூடிய நிலைக்கு வரும். நமக்கு இங்கே கிரிட்டிக்கல் ஆங்கிள் முக்கியம் இல்லை, முழு வகை எதிரொலிப்பு தான் முக்கியம். கிரிட்டிக்கல் ஆங்கிளை பயன்படுத்துகிறோமே தவிர இங்கே முழு வகை எதிரொலிப்பு தான் நடக்கணும். அப்போ இங்கே முழு வகை எதிரொலிப்பு நடக்கணும்னா இங்கே என்னுக்கு வேல்யூ கிரேட்டர் தேன் √2 இருக்கணும். ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் சரியாக இருக்குன்னு பார்த்தா சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி 2 கணக்கு பார்த்தோம். இந்த 2 கணக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு. கொஞ்சம் பழைய கணக்காக இருந்தாலும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற கணக்குகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள், பயிற்சி புத்தகத்திலையும் பாருங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக இது போன்ற கணக்குகளை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த பகுதியில் இருக்க கேள்வியை நீட்டில் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். மேலும் சில வினாக்களோடு மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.